இனிய காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அருமையான ஒரு இரக்க குணம் உள்ள ஒரு மனிதனுடைய வரலாறுங்கிறாங்க. ஒருவர் என்னதான் இறக்கப்பட்டு அவருடைய எல்லாத்தையும் இழந்துட்டு அவர் வைத்திருக்கொண்டதே அந்த மானமும் மரியாதையும் தான். ஆனால் அப்படி அவர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட அவரை நாடி நிறைய பேர் இந்த தர்மங்களையும் தர்ம சிந்தனைகளையும் செய்ய வைக்க முயற்சி பண்ணுறாங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, நான் தான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்கேன். உடலாலையும் உள்ளத்தாலையும் மனதாலையும் பணத்தாலையும் தெய்வீக சக்தியாலையும் எல்லாம் செஞ்சுருக்கேன். இறைவன் எனக்கு கொடுக்குறத நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது என்னுடைய உயிர் மட்டும்தான். அது வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாதது ஒன்றை என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறதுனால இறைவன் எனக்கு கொடுப்பான்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் தாராளமாக கேளுங்க. ஏன்னா அவர் கொடுத்தா நான் கொடுக்கறதுக்கு எப்போவுமே தயங்க மாட்டேன். இது பணமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த உதவிகள் நீங்கள் கேட்டாலும் அது செய்ய வேண்டிய கடமை என்னுடையது. ஏன்னா ஆண்டவன் சொல்கிறார், இந்த குருஜி செய்கிறார், அவ்வளோதாங்க. என்கிட்ட இருக்கிறது இந்த ருத்ராட்சம் மட்டும்தான். நான் போட்டிருக்கக்கூடிய இந்த மணிமாலை. இதை கூட நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா எப்படி கர்ணன்கிட்ட யாசகம் பண்ணி அந்த தர்மத்தை பெற்றுன்றாங்களோ வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். என்கிட்ட இருக்கிறது தான் நான் கொடுக்க முடியுன்றதை நான் சொல்லலை, இறைவன் என்னை சொல்ல வச்சார். அதனால் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். பொதுவாகவே நமக்கு என்ன தேவை, கல்வி அறிவு தேவையா, அது கிடைக்கும். அது இலவசமாக நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. தண்ணீர் தேவையா, அதுவும் கிடைக்கும். நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகியம் பஞ்சபூத சக்தியில் என்ன கிடைக்கும். ஒரு பிரசாதம் இருக்குது பார்த்தீங்களா, அவன் எதுக்காக கொடுக்குறான்னா இருக்கப்பட்டவன் அதை பிரசாதமாக மாற்றி கோயிலில் கொடுக்குறாங்க. அங்கே இல்லாதவர்களும் வாங்கியிருக்காங்க. இல்லாதவர்களும் சாப்பிட்றார்கள், இருக்கப்பட்டவர்களும் சாப்பிட்றார்கள். அதுபோல் தாங்க இறைவன் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதே அந்த கிரகங்கள் ஆட்சிக்கு தகுந்த மாதிரி தான். அதை நாம் பொறுமையாக இருந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா எனக்கும் அந்த வார்த்தை பொருந்தும், உங்களுக்கும் அந்த வார்த்தை பொருந்தும். ஒரு மனிதர் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று நினைப்பதை விட அவர் ஏன் உதவி செய்ய மறுக்கிறார் என்பதை நினைத்து அவர் மேலும் மேலும் வளர்வதற்கு உங்களால் முடிந்த பிரார்த்தனைகளை செய்யுங்க. அது நீங்கள் செய்கிற பிரார்த்தனை தான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது உங்களை அடையும். சாய்ராம். ஓம் சக்தி. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் பூர்போஸ்வக தத்ச விதர்வரேண்யம் பர்கோ தேவசதிமிகி தியோ யோனக பிரசோதியம்.